எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோருசி. இன்றைக்கி நம்ம ருசியோருசி சேனலில் பார்க்க போகிறது வரப்போகிற செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி திருநாளின் பொழுது நம்ம வீடுகளில் கண்டிப்பாக சமைக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான உணவுகளும் எந்த குறிப்பிட்ட உணவை கண்டிப்பாக நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக சித்ரா பௌர்ணமி நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே ரொம்பவுமே ஒரு விசேஷமான நாளாக பார்க்கப்படுது. பெரும்பாலும் அனைத்து கோவில்கள்லையும் இந்த குறிப்பிட்ட நாளின் பொழுது ரொம்பவுமே விமர்சையான முறையில் பூஜைகள் வழிபாடுகள் அனைத்துமே நடைபெறும். அப்படிப்பட்ட இந்த அற்புதமான திருநாளின் பொழுது கண்டிப்பாக வீடுகளில் பெண்கள் விரதமிருந்து படையலிட்டு வழிபாடு மேற்கொண்டாலே கட்டாயமாக நம்ம எந்த ஒரு கோரிக்கையை முன்வைத்து வழிபடுறோமோ அது அனைத்துமே நிறைவேறுவதற்குண்டான வாய்ப்பு அமைவதாக சொல்லப்படுது. அதே மாதிரி குறித்த இந்த நாளின் பொழுது கிரிவலம் போக முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது கிரிவலம் சென்று வரலாம், இல்லை வீட்டில் இருந்தபடி வழிபடுவது அப்படின்னாலும் செய்துக்கலாம். இந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு கண்டிப்பாக நம்ம தானங்களே சிறந்ததாக சொல்லப்படக்கூடிய அன்னதானத்தை மேற்கொள்வது, அதுவும் குறிப்பிட்டு முதியவர்களுக்கு கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும். அதனால கட்டாயமாக இந்த குறித்த நாளின் பொழுது நம்ம எந்த மாதிரியான உணவுகளை சமைக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. படையலிட்டு வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது படையலில் இடம்பெற வேண்டிய உணவுகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். சித்ரா பௌர்ணமி நாளின் பொழுது இரவு நில ஒளியை பார்த்த மாதிரி உண்ணக்கூடிய உணவை சித்ரா அன்னம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. எத்தனையோ பௌர்ணமி நாட்கள் வந்து போனாலுமே இந்த சித்ரா பௌர்ணமி நாளின் பொழுது நில ஒளி நம் தேகத்தின் மீது படக்கூடிய விதத்தில் அமர்ந்து நம்ம சித்ரா அன்னம் உட்கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நோயற்ற வாழ்வானது அமையும். அது மட்டும் இல்லாமல் நமக்குள்ளே ஏற்படக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை எண்ணங்களும் மட்டுப்படும். அதனால் இந்த ஒரு வாய்ப்பை தவறவிடக்கூடாது. நீங்கள் படையலிட்டு வழிபடலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டா படையலில் இடம்பெற வேண்டிய முக்கியமான நைவேத்தியங்கள் அப்படிங்கிறத வரிசைப்படுத்தி பார்த்துப்போம். படையலிட்டு வழிபாடு செய்ய முடியல அப்படின்னு சொன்னால் கூட முக்கியமான உணவுகள், அதாவது நீங்கள் வீட்டில் இரவு நேரத்தில் சாப்பிடுவதற்காக சமைக்கக்கூடிய உணவுகளில் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் வைத்து வழிபடுவது அப்படிங்கிறது செய்துக்கோங்க. ஆனால் படையல் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த உணவுகள் அனைத்துமே இடம்பெறணும். முதல்ல இடம்பெற வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா சர்க்கரை பொங்கல். சர்க்கரை பொங்கல் நீங்கள் எப்பயும் செய்கிற மாதிரியே செய்து கூட நீங்கள் வைப்பது அப்படிங்கிறது செய்துக்கலாம். இல்லை பால் விட்டு, இப்போ பெரும்பாலும் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சர்க்கரை பொங்கலின் பொழுது தண்ணீர் சேர்த்து மட்டுமே செய்வாங்க. ஆனால் பால் விட்டு செய்யக்கூடிய சர்க்கரை பொங்கலை கண்டிப்பாக இந்த நாளின் பொழுது வைத்து வணங்குவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்ததாக இரண்டாவது பார்த்தீங்கன்னா கிழங்கு வகைகள் எது இருந்தாலும் சரி, ஆனால் கண்டிப்பாக இடம்பெற வேண்டியது சர்க்கரை வள்ளிக்கிழங்கு. சர்க்கரை வள்ளிக்கிழங்கை பயன்படுத்தி நீங்கள் எந்த ஒரு பதார்த்தம் வேணாலும் செய்துக்கலாம். நிறைய பேர் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கொழுக்கட்டை செய்து வைப்பாங்க. ஒரு சில சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வேக வச்சுட்டு நல்லா மசிச்சுட்டு அதில் கொஞ்சம் வெல்லம், ஏலக்காய் பொடி, நெய் கொஞ்சம் சேர்த்து பிசைந்து வைப்பது அப்படிங்கிறது செய்வாங்க. உங்களுடைய விருப்பம் தான். ஆனால் கண்டிப்பாக சர்க்கரை வள்ளிக்கிழங்கை வேக வைத்து நீங்கள் படையலில் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கணும். அடுத்ததாக இடம்பெற வேண்டியது அப்படின்னு சொல்லி பார்த்தா காராமணி கண்டிப்பாக இடம்பெறணும். நமக்கு நிறைய கடைகளில் விற்கக்கூடியதும் இருக்குது. இப்போ ஒரு சிலருக்கு வந்து பச்சை காராமணியும் கிடைக்கும். எது கிடைத்தாலும் சரி, ஆனால் கண்டிப்பாக காராமணி சேர்த்து செய்யப்பட்ட ஏதாவது ஒரு உணவு வகை கட்டாயம் இடம்பெறணும். நீங்கள் அந்த காராமணியை பயன்படுத்தி குழம்பு மாதிரியும் வைக்கலாம், இல்லை நீங்கள் வேக வைத்து தாளிப்பு போடுறது அப்படின்னாலும் செய்துக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். ஆனால் கண்டிப்பாக சுண்டல் வகையிலையோ இல்லை குழம்பு வகையிலையோ இந்த குறிப்பிட்ட காராமணி கட்டாயமாக பிரசாதமாக இடம்பெறணும். இதை தவிர்த்து நம்ம நெய்வேத்தியங்களுக்காக கலவை சாதங்கள் எது வேணாலும் செய்து வைக்கலாம். எலுமிச்சை பழம் சாதம் செய்து வைக்கலாம், புளியோதரை செய்து வைக்கலாம், தக்காளி சாதம் செய்து வைக்கலாம், இல்லை கதம்ப சாதம், உங்களுடைய விருப்பம் தான். எல்லாமே கட்டாயமாக கொஞ்சம் கொஞ்சமாவது இடம்பெறுவது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க. இதெல்லாம் நம்ம படையலுக்காக வைக்க வேண்டிய உணவுகள். இதை தவிர்த்து பல வகைகள் என்னெல்லாம் கிடைக்குதோ அது எல்லாமே நீங்கள் வாங்கி வைக்கலாம். இப்போ நம்ம ஓரளவுக்கு சித்ரா பௌர்ணமி நாளின் பொழுது மாலை நேர வழிபாட்டின் பொழுது கட்டாயமாக இடம்பெற வேண்டிய முக்கியமான நைவேத்தியங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டோம் இல்லைங்களா? இந்த குறித்த நாளின் பொழுது ஒரு சில குறிப்பிட்ட உணவுகளை வந்து தவிர்ப்பது அப்படிங்கிறதையும் செய்யணும். இப்போ நீங்கள் படையலிட்டு வழிபாடு எல்லாமே செய்து முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் சித்ரா அன்னம் மேற்கொள்வது அப்படிங்கிறது செய்துக்கோங்க. அதாவது நில ஒளி கீழே அமர்ந்து எல்லாருமே வீட்டில் இருக்க அனைவருமே சுற்றி அமர்ந்து கொண்டு நல்லா பேசி சிரித்து இந்த சித்ரா அன்னத்தை உட்கொள்வது அப்படிங்கிறது செய்துக்கோங்க. இது எல்லாமே செய்யும் பொழுது கண்டிப்பாக ஒரு சில உணவுகளை தவிர்க்கணும். அது என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காமதேனுவிடமிருந்து தோன்றியவர் தான் சித்திரகுப்தர் அப்படிங்கிறதால காமதேனுவிடமிருந்து கிடைக்கக்கூடிய பசும்பால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பசும்பால் சேர்த்து செய்யப்பட்ட எந்த ஒரு உணவையுமே நம்ம தவிர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும். நேரடியாக பசும்பால் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் வீட்டில் சின்ன குழந்தைங்க எல்லாருமே தாராளமாக எடுத்துக்கலாம். பெரியவங்க கூடுமான வரைக்குமே இந்த குறிப்பிட்ட நாளின் பொழுது தவிர்ப்பது அப்படிங்கிறது செய்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக கீரை வகைகளை இந்த குறிப்பிட்ட நாளின் பொழுது தவிர்க்கணும். எந்த ஒரு கீரை வகையாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. அதுலேயும் குறிப்பாக
முருங்கைக்கீரை, வெந்தயக்கீரை இது அனைத்துமே நீங்கள் தவிர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும். அதே மாதிரி தான் தானம் மேற்கொள்ளும் பொழுதும் இந்த மாதிரியான உணவு வகைகளை தவிர்த்து கொண்டு, அதாவது நம்ம தவிர்க்க வேண்டிய உணவுகள் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதை தவிர்த்து கொண்டு முதியவர்களாக பார்த்து, உணவின்றி தவிக்கக்கூடிய முதியவர்களாக பார்த்து நீங்கள் கொடுப்பது அப்படிங்கிறது செய்துக்கலாம். இதர மக்களுக்கும் தரலாம். ஆனால் இந்த குறித்த நாளின் பொழுது முதியவர்களுக்கு உணவு வழங்குவது அப்படிங்கிறது தான் ரொம்பவுமே சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சித்திரகுப்த பூஜை முடிஞ்சதுமே, அதாவது நம்ம மாலை நேர வழிபாடு அனைத்துமே செய்ததுக்கப்புறமா அரிசி, காய்கறிகள் இது அனைத்தையுமே தானமாக கொடுப்பது அப்படிங்கிறது செய்துக்கலாம். இப்படி நம்ம கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக தட்சணை வைத்து கொடுப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. நீங்கள் சமைத்த உணவை கொடுப்பது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே கொஞ்சம் ஒரு 2 பேருக்கோ 3 பேருக்கோ நீங்கள் தேர்வு செய்துட்டு அரிசி மற்றும் காய்கறிகளை தரும் பொழுது கொஞ்சம் தட்சணையும் சேர்த்து தருவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. பொதுவாகவே இந்த சித்ரா பௌர்ணமி நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தையுமே ஒரு பெரிய சக்தி கவனிக்கிறது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக தான் அமையுது. இப்போ தீய செயல்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும், உண்மையின் வழியை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும், நல்ல செயல்களை செய்வதற்கும் இந்த குறிப்பிட்ட நாளானது நினைவூட்டக்கூடிய நாளாக அமைது அப்படிங்கிறதால தான் இந்த குறித்த நாளின் பொழுது நம்ம மேற்கொள்ளக்கூடிய பரிகாரம், செய்யக்கூடிய நேர்மறையான பிரார்த்தனைகள் இது அனைத்துமே நம்மளை சுத்திகரித்து நமக்கு நல்ல நேர்மறை எண்ணங்களை விதைப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதாக சொல்லப்படுது. அதாவது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கர்மாக்களை சுத்தப்படுத்துவதற்குண்டான ஒரு நாளாக தான் இந்த ஒரு சித்ரா பௌர்ணமி நாளானது பார்க்கப்படுது. இந்த சித்ரா பௌர்ணமி நாளின் பொழுது யார் ஒருவர் விரதமிருந்து வழிபாடு மேற்கொள்கிறாங்களோ கண்டிப்பாக எதிர்மறை ஆற்றலினுடைய பிடியிலிருந்து விடுவதற்குண்டான ஒரு கண்டிப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அதனால் யாருமே இந்த ஒரு நாளை தவற விடாமல் கண்டிப்பாக வீடுகளில் விரதமிருந்து வெளிப்படுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. விரதம் கடைபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கட்டாயமாக மனதை இறை வழிபாடுகளை செலுத்துவது, குறைந்தபட்சம் நம்ம வீட்டில் மாலை நேரத்தில் திருவிளக்கு ஏற்றி வழிபடுவது அப்படிங்கிறது செய்துக்கலாம். எத்தனையோ விளக்குகள் ஏற்றினாலுமே பௌர்ணமி நாளின் பொழுது குத்து விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதனால் கண்டிப்பாக குத்து விளக்கு வீடுகளில் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் குத்து விளக்கு ஏற்றி வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இதெல்லாம் செய்யும் பொழுது கண்டிப்பாக வழிபாடு அனைத்துமே நிறைவடைந்த கையோடு கட்டாயம் அனைவருமே சேர்ந்து நிலவை தரிசிப்பது அப்படிங்கிறது செய்யணும். சித்ரா அன்னத்திற்காக நம்ம அமர்ந்து சாப்பிடுவது அப்படிங்கிறது தனியாக வேறு. சித்ரா அன்னத்துக்கு முன்பாக நீங்கள் அனைவருமே ஒன்று கூடி நிலவை தரிசிப்பது அப்படிங்கிறதையும் கட்டாயமாக செய்யணும். எண்ணற்ற பலன்கள் அனைத்தையுமே வாரி தரக்கூடிய ஒரு அற்புத திருநாள் தான் இந்த சித்ரா பௌர்ணமி நாள். அதனால் இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் அனைவருமே மனதை இறை வழிபாடுகளை செலுத்தி எல்லா விதமான நற்பலன்களையும் பெறணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சித்ரா பௌர்ணமிக்காக 2 முக்கியமான பதிவுகள் கொடுத்துருக்கிறேன். முதல் பதிவு சித்ரா பௌர்ணமியினுடைய சிறப்புகளை பற்றியும், யாரெல்லாம் வணங்கும் பொழுது மகத்தான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு தெளிவான பதிவு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சொந்த வீடு நிலம் அமையணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, கடன் முழுவதுமே தீரணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த சித்ரா பௌர்ணமி நாளின் பொழுது எந்த மாதிரியான ஒரு விசேஷ தீபத்தை ஏற்றணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான இன்னொரு செய்முறை விளக்கப்பதிவும் இருக்குது. கண்டிப்பாக இந்த பதிவுகளை பாருங்கள். இந்த சித்ரா பௌர்ணமியினுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படின்னு சொன்னால் பதிவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும். நம்ம சேனலை முதல் முறை பார்க்கக்கூடியவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.